ஊருக்கு நல்லது சொல்வேன், எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன், சீருக்கெல்லாம் முதலாகும் ஒரு தெய்வம் துணை செய்ய வேண்டும். நேஷனல் புக் ட்ரஸ்ட் இந்தியா மற்றும் பெரம்பலூர் மக்கள் பண்பாட்டு மன்றம் இணைந்து நடத்துகின்ற 6வது புத்தக திருவிழாவிற்கு பெரும் திரளாக வந்து கலந்து கொண்டிருக்கிற என் இனிய சகோதர சகோதரிகளே, இந்த அழகான நிகழ்விற்கு வரவேற்புரை வழங்கியிருக்கிற பெரம்பலூர் மக்கள் பண்பாட்டு மன்றத்தின் தலைவர், சிறந்த வாசிப்பாளர், இனிய நண்பர் திரு பி சரவணன் அவர்களே, இந்த விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற மதிப்பிற்குரிய மாவட்ட வருவாய் அலுவலர் திரு பா வேலு அவர்களே, என்பிடியை சேர்ந்த சகோதரர் திரு மதன் அவர்களே, நன்றியுரை நவில இருக்கிற செயலாளர் அன்பிற்கினிய திரு ஜே அரவிந்தன் அவர்களே, இந்த விழாவின் கதாநாயகனாக பேச வந்திருக்கிற என்னுடைய ஆதர்ச பேச்சாளர், எழுத்தாளர், ஆவணப்பட இயக்குனர், தன் உயரத்தை போலவே உயர்வான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரர், வைக்கின்ற வார்த்தைகளால் இதயங்களை தைக்கின்ற பேச்சாளர், எங்கள் பிரியத்திற்குரிய திரு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களே, மற்றும் புத்தக திருவிழாவிற்கு தோளோடு தோள் கொடுத்து கொண்டிருக்கிற நண்பர்களே, என் கல்லூரி தோழி அனிதா கிருஷ்ணகுமார் அவர்களே, அன்பு நண்பன் அமீர் அப்பாஸ் அவர்களே, மற்றும் இந்த விழாவிலே கலந்திருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை நான் கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பெரம்பலூர் மாவட்டம் மக்கள் தொகை எண்ணிக்கையால் குறைந்த மாவட்டம். மக்கள் தொகை எண்ணிக்கையால் குறைந்த மாவட்டம், மக்களின் எண்ணத்தால் உயர்ந்த மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம். எங்க ஊர்ல 10 நாள் கோவில் திருவிழா நடத்துவாங்க. அந்த 10 நாளும் நாங்க யாருமே புத்தகத்தையே தொடமாட்டோம். ஆனால் புத்தகத்தை தொடுவதற்காகவே 10 நாள் திருவிழா நடக்கிறது என்றால் அது பெரம்பலூர் புத்தக திருவிழா தான் என்பது உங்களுடைய சிந்தனை வளத்தை எடுத்து காட்டுகிறது. இன்றைக்கு நான் பேச இருக்கிற தலைப்பு ஒன்றுக்கும் உதவாதவன். என்னை அறிமுகப்படுத்திய அந்த சகோதரி ஒரு ஃப்ளோல வேகமா சொல்லிட்டாங்க. 1000 பட்டிமன்றங்களுக்கு மேல் பேசியவர், சிறந்த பேச்சாளர், ஒன்றுக்கும் உதவாதவர். எனக்கே பக்குன்னு ஆயிடுச்சு. ஒன்றுக்கும் உதவாதவன் அப்படிங்கிற தலைப்பிலே நான் பேச வந்திருக்கிறேன். இந்த தலைப்பை பார்த்த உடனே என்னுடைய நண்பர்கள் 2-3 பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. என்னை பத்தி தான் பேசுற போல் இருக்கு, நல்லா பேசு, ஆல் தி பெஸ்ட். இன்னொரு நண்பன் சொல்றார், அது எப்படி என்னுடைய அனுமதி இல்லாம நீ என்னை பத்தி பேசலாம் அப்படின்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நாட்டுல ஒன்றுக்குமே உதவாம நிறைய பேர் இருக்கிறாங்க போல, நம்ம பரவாயில்ல அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா இந்த அழைப்பிதழை பார்த்த உடனே என் வீட்டுக்காரர் சொன்னாரு, ரொம்ப பொருத்தமான தலைப்பு அப்படின்னாரு. ஏன் அப்படின்னேன், ஒன்றுக்கும் உதவாதவனை பற்றி ஒன்றுக்கும் உதவாதவள் பேச போற இல்லையா, ரொம்ப பெர்ஃபெக்டான தலைப்பு அப்படின்னார். ஒன்றுக்கும் உதவாதவன் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லைங்க, அது ஒரு புத்தகத்தின் பெயர். நான் ரொம்ப நேசித்து வாசித்த முத்துலிங்கம் என்கின்ற ஒரு அற்புதமான எழுத்தாளர் எழுதிய புத்தகத்தின் பெயர்தான் ஒன்றுக்கும் உதவாதவன் என்கின்ற புத்தகம். அவர் இலங்கை யாழ்ப்பாணத்தில் கொக்குவில் என்கின்ற கண் விழிக்காத ஒரு சின்னஞ்சிறிய கிராமத்தில் பிறந்து விஞ்ஞான படிப்பை முடித்து கொழும்பு பல்கலைக்கழகத்தில் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் படிப்பையும் முடித்து இங்கிலாந்தில் சார்ட்டர்ட் மேனேஜ்மெண்ட் படிப்பை முடித்து உலக வங்கியிலே வேலை பார்த்தவர். ஐநா சபையிலே மிகப்பெரிய பதவியிலே இருந்தவர். உலகத்தின் பல கண்டங்களிலும் இருக்கிற பல நாடுகளிலும் வேலை நிமித்தமாக சென்றிருப்பவர். இன்றைக்கு கனடாவில் தன் மனைவி ரஞ்சனியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 1960களில் எழுத ஆரம்பித்த அவருடைய பணி இன்றைக்கு வரைக்கும் தமிழுக்கு மிகப்பெரிய பொக்கிஷத்தை சேர்த்து கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு உயர்வான எழுத்தாளரின் புத்தகத்தை பற்றி பெரம்பலூரில் பேசாவிட்டால் வேறு எங்கு பேச முடியும் என்பதற்காக உங்களோடு நான் பேச வந்திருக்கிறேன். நம்ம பொதுவா புத்தகம் அப்படின்னா ஒரு எழுத்தாளர் உட்கார்ந்து எழுதுவாரு, அதை ஒரு பதிப்பகம் போடும், நம்ம வாங்கி படிப்போம் அப்படின்னு நினைக்கிறோம். உண்மை அது இல்லை. ஒரு புத்தகம் எழுதுவது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. ஏனென்றால்
ஒவ்வொரு எழுத்தாளன் எழுதுகிற புத்தகத்திற்குள்ளும் அந்த எழுத்தாளனின் உயிர் உறங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரு புத்தகத்தை எழுதி முடிப்பதற்குள் ஒரு எழுத்தாளன் தன் ஜீவனில் கொஞ்சத்தை அந்த புத்தகத்தில் இழந்திருக்கிறான். நண்பர்களே, ஒவ்வொரு புத்தகத்திலும் அவன் ஆயுளின் ஒரு பகுதியை அவன் அர்ப்பணித்து இருக்கிறான் என்பதுதான் அர்த்தம். ஒரு வார்த்தை, ஒரு வாக்கியம், ஒரு வசனத்தை அவன் கட்டமைப்பதற்குள் ஒரு பிரசவ வேதனையை எழுத்தாளன் சந்திக்கிறான் என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆஸ்கார் வைல்டு அப்படின்னு ஒரு மிக பிரபலமான எழுத்தாளர் ஒரு நாள் காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் சாப்பிடாம எழுதிட்டே இருக்கிறார் அறைக்குள்ள. மத்தியான சாப்பாட்டுக்கு அவர் நண்பர் கூப்பிடுறார், வாப்பா சாப்பிட்டுட்டு அப்புறம் எழுது. சரின்னு சாப்பிட உட்கார்றார். இன்னைக்கு காலையிலிருந்து எழுதிட்டே இருக்கிறியே, நிறைய எழுதி முடிச்சிட்டியோ? ஆமா, ஒரு கமா போட்டேன் அப்படின்னார். காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் ஒரு கமா போட்டிருக்கிறார். அசந்துட்டார் நண்பர். மத்தியானம் சாப்பிட்டுட்டு மறுபடி போய் ரூமுக்குள்ள உட்கார்ந்துட்டார். இரவு வரைக்கும் எழுதிக்கிட்டே இருக்கிறார். இரவு சாப்பாட்டுக்கு கூப்பிட்டார் நண்பர். என்னப்பா ரொம்ப நேரமா எழுதிக்கிட்டு இருந்த, இன்னொரு கமா போட்டியா அப்படின்னார். உடனே இவர் சொன்னார், இல்ல இல்ல, ஏற்கனவே போட்டிருந்த கமா அந்த இடத்துக்கு செட் ஆகாது, அதை அழிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னார். ஒரு சின்ன கமா, ஒரு சின்ன முற்றுப்புள்ளி, ஒரு சின்ன ஆச்சரியக்குறியை உருவாக்குவதற்குள் அந்த எழுத்தாளன் படுகிற பாடு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம ரொம்ப ஈஸியா வாசித்து தூக்கி போட்டு விட்டு போகிறோம். ஆனால் ஒரு நல்ல வார்த்தைக்காக அவர்கள் படுகிற பாடு. டேவிட் ஓவன் அப்படின்னு ஒரு எழுத்தாளர், அவர் ஒரு கட்டுரை எழுதி கொண்டிருக்கிறார். அந்த கட்டுரையில குண்டு துளைக்காத ஆடையிலே ஒரு தோட்டா பட்டால் அது எப்படி இருக்கும் என்று எழுத வேண்டும். அவர் யோசித்து யோசித்து பார்க்கிறார். வார்த்தை வரவில்லை. உடனே புக்கை மூடி வச்சுட்டு கிளம்பிட்டார். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குண்டு துளைக்காத ஆடையை தயாரிக்கிற நிறுவனத்துக்கு போகிறார். அந்த நிறுவனம் தான் ஒபாமா அவர்களுக்கும் ஆடை தயாரித்து கொடுக்கிற ஒரு பெரிய நிறுவனம். நேரா போய் அந்த முதலாளிகிட்ட சொன்னார், இந்த அனுபவத்தை நான் உணர வேண்டும். நேரா அவர் கூப்பிட்டு வந்தார். அந்த குண்டு துளைக்காத ஆடையை அவருக்கு போட்டு விட்டார். நேர நிக்க வச்சு அந்த நிறுவனத்தின் முதலாளி கையில ஒரு துப்பாக்கி எடுத்து இவரை நெஞ்சிலே சுட்டார். நெஞ்சிலே பட்டு தெரித்த அந்த தோட்டாவை அவர் பார்த்து விட்டு எழுதினார், அந்த தோட்டா சப்பழிந்து போன காளான் மாதிரி இருந்தது என்று எழுதினார். இதை படித்து விட்டு நம்ம முத்துலிங்கம் அவருக்கு போன் போட்டு கேட்கிறார், எங்க நிஜமாவே உங்களை துப்பாக்கியால் சுடுவதற்கு நீங்கள் அனுமதித்தீர்களா? அவர் சொன்னார், அனுமதித்தால் தானே அந்த தோட்டா எப்படி எந்த நிலைமைக்கு ஆளாகியது என்று என்னால் எழுத முடிந்தது. ஒரு வார்த்தையை உண்மையாக எழுதுவதற்கு ஒவ்வொரு எழுத்தாளனும் தன் உயிரையே அடகு வைக்கிறான் என்பதை வாசகர்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏர்னஸ்ட் ஹெமிங்வே கடலும் கிழவனும் என்கின்ற ஒரு அற்புதமான புத்தகத்தை எழுதியவர். அதற்காக நோபல் பரிசு வாங்கியவர். ஒரு வாசகம் சிக்கவில்லை என்றால், ஒரு நல்ல வார்த்தை கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்வாராம்? ஒரு துப்பாக்கி எடுத்து நெத்திக்கு நேர வச்சு பாதி விசையை அழுத்தி விடுவாராம். அது வெடிச்சிருமோங்கிற அதிர்ச்சியில இவருக்கு ஒரு புது வார்த்தை வந்துடும். உடனே உட்கார்ந்து எழுதுவார். இப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு முறை நல்ல வார்த்தையே சிக்கவில்லை, துப்பாக்கியை எடுத்து வாய்க்குள்ளே வைத்து அழுத்தினார். அழுத்திய அழுத்து அதிகமாக இருந்ததால் துப்பாக்கி தொண்டையிலே பாய்ந்து அவர் மரணம் அடைந்து போனார். ஒரு நல்ல வார்த்தைக்காக தன் உயிரையே தியாகம் செய்தவர்கள் எழுத்தாளர்கள் தான் இந்த உலகத்தில் என்பதை நாம் மனதிலே பதிவு செய்து கொள்ள வேண்டும். நான் நினைப்பேன், எழுத்துக்குள்ளே மைத்துளியை வைத்துதான் அந்த எழுத்தாளன் எழுதுகிறான் என்று. இல்லை நண்பர்களே, ஒவ்வொரு எழுத்தாளனும் கொஞ்சம் இரத்த துளிகளையும் கலந்துதான் அந்த புத்தகத்திலே எழுதியிருக்கிறான் என்பதை இந்த சம்பவத்தை படித்த போது நான் உணர்ந்து கொண்டேன். சில்வியா பிளாத் ஒரு அற்புதமான கவிஞர், பெண் கவிஞர். மரணத்தை பற்றி வித்தியாசமாக எழுதியவர். மரணத்தின் ருசி பற்றி, தற்கொலையின் தீவிரம் பற்றி எழுதி கொண்டே இருந்தவர். இன்றைக்கும் கவிதை உலகிலே அவருக்கு ஒரு தனி பெயர் உண்டு. தற்கொலை பற்றியே எழுதி கொண்டே இருந்த அந்த கவிஞர் பலமுறை தற்கொலைக்கு முயற்சி செய்தவர். ஒவ்வொரு முயற்சியையும் கவிதையாக்கியவர். ஒரு நாள் தீவிர தேடலின் வேகத்தில் மின்சார அடுப்புக்குள்ளே தலையை விட்டு தற்கொலை செய்து கொண்டார். அவர்தான் ஒரு வார்த்தை ரொம்ப அழகாக எழுதுகிறார், மரணித்தல் என்பது ஒரு கலை. மரணித்தல் என்பது ஒரு கலை.
மற்ற அனைத்தையும் போலவே நான் அதை மிகச் சிறப்பாக செய்கிறேன் என்று சொன்னார். அதை அப்படியே செய்துவிட்டார். ஒரு நல்ல எழுத்துக்காக தன்னையே தியாகம் செய்பவர்கள் தான் எழுத்தாளர்கள் என்பதை நாம் இன்றைக்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு எழுத்தாளன், ஒரு கவிஞன் தன் உயிரையே அந்த பேனாவுக்குள்ளே உருக்கி உழவ விட்டிருக்கிறான் என்பதை நல்ல புத்தகத்தை நாம் வாசிக்கும் போது நம்மளால் உணர முடிகிறது. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? ரொம்ப எளிதா ஒரு புக்கு நம்ம நண்பர் போட்டார்னா அவர்கிட்ட போய் எனக்கு ஒரு புக்கு இலவசமா கூட அப்படின்னு கேட்கிறோமா இல்லையா? எவ்வளவு கடினமாக உருவாக்கப்பட்ட ஒரு புத்தகத்தை நமக்கு நெருங்கிய நண்பர் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அதை இலவசமா வாங்குறோமே. இது மாதிரியான அயோக்கியத்தனம் உலகத்தில் ஏதாவது இருக்கிறதா? இல்லைன்னா யார்ட்டையாவது இரவல் வாங்குவோம், திருப்பி தரவே மாட்டோம். இரவல் வாங்கிய புத்தகங்களை கொண்டே நூலகம் அமைத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், திருப்பியே தரமாட்டாங்க. அது கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத ஒரு செயல். மறைந்து போன கவிஞன் முத்துக்குமார் தான் ஒரு வாசகம் எழுதினான். பொண்டாட்டி தாலிய வித்து புஸ்தகம் போட்டேன், விசிட்டிங் கார்டு மாதிரி வர்றவன் போறவனுக்கெல்லாம் ஓசியில கொடுக்க வேண்டி இருக்கிறது என்று ரொம்ப சோகமாக அவன் பதிவு செய்தான். அப்படி ஒரு நிலையை நாம் ஒரு கவிஞனுக்கோ ஒரு எழுத்தாளனுக்கோ ஒருபோதும் உருவாக்கி விடக்கூடாது. முத்துலிங்கத்திட்ட அவர் நண்பர் கேட்கிறார், நீங்க நிறைய புத்தகம் எழுதுவீங்கல்ல, எனக்கு ஒண்ணு கொடுங்களேன் அப்படின்னார். அவர் சொன்னார், புத்தக கடையில கிடைக்குதே, போய் வாங்கிக்கோங்க. அன்னையிலிருந்து அந்த நண்பர் இவர்கிட்ட பேசவே இல்லை. ஏன்னா அவர் எதிர்பார்த்தது இலவச புத்தகத்தை. முத்துலிங்கம் எழுதுகிறார், ஒரு குயவன் பானை வணைகிறார் என்றால் அவர்கிட்ட யாராவது போய் இலவசமா பானை கொடுன்னு கேட்பீங்களா? ஒரு ஓவியர் ஓவியம் வரைகிறார் என்றால் அவர் அதை யாருக்காவது இலவசமா தருவாரா? ஆனால் ஒரு கவிஞன், ஒரு எழுத்தாளன் 10 வருடம் 20 வருடம் அரும்பாடுபட்டு தன்னையே தேய்த்து கொண்டு ஒரு படைப்பை வெளியிடுகிறான் என்றால் கொஞ்சம் கூட வெட்கமில்லாமல் அதை இலவசமாக எதிர்பார்ப்பது என்ன நியாயம் என்று அவர் பதிவு செய்கிறார். உண்மையா இல்லையா? இதுக்கு நீங்க கைதட்டலாம். நிறைய பேர் ஓசியில புக் வாங்குற மாதிரியே உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. இலவசத்தின் மேல் நமக்கு அப்படி ஒரு ஈடுபாடு உண்டு. புத்தகம் என்பது சாதாரணமான ஒரு பொருளா? எஸ் ராமகிருஷ்ணன் தான் ரொம்ப அழகா சொல்வார், உலகத்தில் எல்லா நாடுகளும் போர்க்கருவிகளுக்கு தடை விதித்ததே இல்லை. எந்த ஒரு நாடுமே போர்க்கருவிகளுக்கு தடை விதித்தது இல்லை. ஆனால் புத்தகங்களுக்குத்தான் தடை விதித்திருக்கிறார்கள் என்று சொன்னார். என்ன காரணம்? அணுகுண்டுகளை விட, பீரங்கிகளை விட வலிமை வாய்ந்தது புத்தகம் என்று உலக நாடுகள் உணர்ந்திருக்கிறார்கள். அதை நம்ம இலவசமா கேட்கிறோம். முத்துலிங்கம் சொல்லுகிறார், புலம்பெயர்ந்த இலங்கை தமிழர்கள் ஒரு நாளும் புத்தகத்தை இலவசமாய் வாங்கவே மாட்டார்கள். ஏன் தெரியுமா? புத்தகத்தின் அருமை நம்மை விட அவர்களுக்குத்தான் அதிகமாக தெரியும். உலகத்தின் முதல் நூலகம் அலெக்சாந்திரியாவில் இருந்தது. உலகத்தின் முதல் நூலகம் அலெக்சாந்திரியாவில் இருந்தது. சீசரின் எகிப்திய படையெடுப்பிலே அந்த நூலகம் எரிந்து சாம்பலாக்கப்பட்டது. அமெரிக்காவிலே லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் என்று ஒரு மிகப்பெரிய நூலகம் இருந்தது. பிரிட்டிஷ் படையெடுப்பின் போது அந்நியர்களால் அந்த நூலகம் எரித்து சாம்பலாக்கப்பட்டது. உலகத்தின் மிகப்பெரிய நூலகங்கள் எல்லாம் அந்நிய நாட்டின் படையெடுப்பால் அழிந்து போனவை. ஆனால் ஒரு அரசாங்கம் தன் சொந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு நூலகத்தை, அதிலே இருக்கக்கூடிய 97,000 நூல்களை தானே எரித்து சாம்பலாக்கிய வரலாறு இலங்கையில் மட்டும்தான் நடந்தது, வேறு எங்கேயுமே நடக்கவில்லை என்று அவர் பதிவு செய்கிறார். அதனால்தான் புலம்பெயர்ந்த இலங்கை தமிழர்கள் யாரும் இலவசமாக புத்தகத்தை வாங்குவதில்லை, காசு கொடுத்து வாங்குகிறார்கள். ஏனென்றால் புத்தகத்தின் அருமை அவர்களுக்குத்தான் தெரியும். ஒரு புத்தகத்தின் இழப்பின் வழி அவர்களால் தான் உணர முடியும். நம்மால் உணர முடியாததால் தான் என்னவோ புத்தகத்தை ரொம்ப இலவசமாகவும், புத்தகம் என்றால் ஒரு அலட்சிய மனப்பான்மையோடும் நான் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு புத்தகத்தை எழுதியவன் மாண்டு போவான், புத்தகத்தை படித்தவன் மாண்டு போவான். ஆனால் ஒரு நாளும் புத்தகம் மரித்து போனதே இல்லை நண்பர்களே. அது ஆண்டாண்டு காலம் வாழ்ந்து கொண்டே இருக்கும், அடுத்தடுத்த தலைமுறைகளை வாழ்வித்துக் கொண்டே இருக்கும். அதுதான் ஒரு புத்தகத்தின் மிகப்பெரிய சிறப்பு. புத்தகம் என்பது கடவுள் போல, அதற்கு முடிவே கிடையாது. நாம் வள்ளுவனை பார்த்ததே இல்லை, ஆனால் திருக்குறளை தினமும் படித்துக் கொண்டிருக்கிறோம். கம்பன் எப்படி இருப்பான் என்று நாம் அறிந்ததில்லை, ஆனால் ராமாயணத்தை பேசாத தமிழ் மேடைகள் இன்றைக்கும் இல்லை.
கண்ணகியையும் இளங்கோவையும் நான் கண்டதே இல்லை. ஆனால் சிலம்பின் ஒளி நம் காதுகளில் இத்தனை நூற்றாண்டு கடந்து ஒலித்துக் கொண்டிருக்கிறது என்றால் ஒரு புத்தகம் நம்மை தாண்டியும் வாழக்கூடிய ஆயுள் நிறைந்தது. இது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு அவசிய காலகட்டத்தில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புத்தகம் என்பது அழியாத மூலிகை செடியை போன்றது. அது மனக்காயங்களுக்கு மருந்து போடுகின்ற வல்லமை பெற்றது. கடந்த காலத்தை நிகழ்காலத்தில் காட்டக்கூடிய ஒரு அதிசய கண்ணாடி தான் புத்தகம். எப்படி வாழ்ந்தோம், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படி வாழ வேண்டும் என்று ஒரு குருவை போல வழிநடத்தி செல்லுகின்ற வல்லமை ஒவ்வொரு புத்தகத்திற்கும் உண்டு. முத்துலிங்கம் தி ஜானகிராமன் அவர்களுடைய ஒரு கதையை பற்றி சொல்லுவார். காண்டாமணின்னு அந்த கதைக்கு பேர். நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. காண்டாமணி ஒரு மெஸ் நடத்துவாருங்க ஒருத்தர். இந்த மெஸ் நடத்தும் போது சாம்பார் செஞ்சு வச்சிருப்பாங்க. அதில் ஒரு குட்டி பாம்பு விழுந்து செத்து போயிடும். இதை பார்க்கறதுக்கு முன்னாடியே ஒரு வயதான கிழவருக்கு பரிமாறிடுவாங்க. அவர் சாப்பிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் தான் இந்த பாம்பை பார்ப்பாங்க, சாம்பாரை கீழே கொட்டிடுவாங்க. இப்போ அந்த மெஸ் ஓனருக்கு ரொம்ப பதட்டமாயிரும். ஐயோ, பாம்பு விழுந்த சாம்பார் அந்த கிழமை சாப்பிட்டு போயிட்டாரு, ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா மெஸ்ஸு பேர் கெட்டு போயிருமே, நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுமேன்னு பயந்து போய் கடவுள்கிட்ட போய் வேண்டுவார். நம்ம எப்போ குற்றம் செஞ்சாலும் கடவுள்கிட்ட போய் வேண்டுவோம் இல்லையா? கடவுள்கிட்ட போய் வேண்டுவார். கடவுளே, இந்த தப்புல இருந்து நான் எப்படியா தப்பிச்சிட்டேன்னா, இந்த விஷயம் யாருக்கும் தெரியாம போயிடுச்சுன்னா உனக்கு நான் ஒரு பெரிய காண்டாமணி வாங்கி போடுறேன். காண்டாமணி தெரியும் இல்லையா? பெரிய பெல், கோயிலில் போடுற பெரிய பெல். உனக்கு காண்டாமணி வாங்கி போடுறேன்னு வேண்டிக்குவார். மறுநாள் அந்த கிழமை செத்து போயிடுவார். ஆனா இந்த சாம்பாரால தான் செத்து போனாருன்னு யாருக்கும் தெரியாது. வயதானவர் ஏதோ நோயில செத்துட்டாருன்னு நினைச்சுக்குவாங்க. இவர் தப்பிச்சிருவார். இவருக்கு ரொம்ப நிம்மதியாயிரும். அப்பா தப்பிச்சிட்டோண்டான்ட்டு சொன்ன வாக்க காப்பாற்றணும் இல்லையா? அதனால ஒரு பெரிய காண்டாமணியை வாங்கி கோயிலில் போட்டுருவார். போட்டுட்டு வந்த உடனே இந்த குற்றத்திலிருந்து நாம் தப்பி விட்டோம்னு அவர் நினைப்பார். ஆனா மறுநாளிலிருந்து காலை பூஜையின் போதும் மதிய பூஜையின் போதும் மாலை பூஜையின் போதும் அந்த மணி அடிக்கப்படும் போதெல்லாம் அவருடைய மனசாட்சி அவரை குத்திக் கொண்டே இருக்கும். நாம் செய்கின்ற குற்றத்திலிருந்து தப்பிவிடலாம், ஆனால் குற்ற உணர்ச்சியிலிருந்து ஒருபோதும் தப்பிக்கவே முடியாது என்பதை ஒரு சிறுகதை நெற்றியில் அடித்தது போல சொல்லுவதை போல நம்ம தாத்தாவோ பாட்டியோ கூட சொல்ல முடியாது. அதுதான் நம்முடைய புத்தகத்தின் சிறப்பு. 1999 மிஸ் சென்னை அழகி போட்டி நடந்தது. அந்த அழகி போட்டி கடைசி சுற்றுல 4-5 பேர் நிக்கிறாங்க. கடைசியா அறிவு சுற்று வைப்பாங்க. அதுல ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விக்கு யார் சரியான பதில் சொல்லுகிறார்களோ அவங்க தான் மிஸ் சென்னை. ஒரு கேள்வி, மனிதனுக்கு ரொம்ப அவசியமான தேவையான குணம் எது? இந்த கேள்விக்கு நேர்மை என்ற பதிலை சொல்லி திரிசா என்கின்ற பெண் மிஸ் சென்னை என்கின்ற பட்டத்தை தட்டி கிரீடத்தை அடித்து கொண்டு போனது. அந்த பெண் தான் பின்னாளில் கிரீடம் என்கின்ற படத்திலும் நடித்தார். நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த விஷயத்தை நான் புத்தகத்தில் படித்து கொண்டிருக்கும் போதுதான் பீட்டாவுக்கு ஆதரவாக பேசி திரிசா வாட்ஸ்அப்பிலும் ஃபேஸ்புக்கிலும் நம் இளைஞர்களால் கழுவி ஊற்றப்பட்டார். நான் அப்போதுதான் யோசித்து பார்த்தேன், நேர்மை என்பது ஒரு பேச்சு போட்டியில் பேசி பரிசு வாங்குவதற்கோ மேடையிலே பேசி கைதட்டுவதற்கான விஷயமோ இல்லை. நேர்மை என்பது உயிரின் இயல்பாக இருக்க வேண்டும். அது ஒவ்வொருவருடைய ரத்தத்தில் ஊறுவதாக இருக்க வேண்டும். அது பிள்ளை பிராயத்திலிருந்து கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். அதுதான் நேர்மை. அதனாலதான் விறகு வெட்டியுடைய கதையையும் காக்கா நரி வடை கதையையும் சின்னஞ்சிறிய குழந்தைகளுக்கு நாம் கற்றுத்தருகிறோம். நேர்மையாக இருப்பவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் என்கின்ற ஒரு மிகப்பெரிய உண்மையை அவர்களுக்குள்ளே நாம் பொதிந்து வைத்திருக்கிறோம். கருணை என்பதையும் மனசாட்சி என்பதையும் அவர்கள் இதயத்திலிருந்து சுரக்க வைக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது. அதற்கு புத்தகங்கள் தான் மிகச்சிறந்த வழிகாட்டியாக இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. திருக்குறிப்பு தொண்ட நாயனார் அப்படின்னு ஒருத்தர், அவருக்கு வேலையே என்னன்னா சிவனடியார்களுடைய ஆடையை துவைச்சி காய போட்டு அவங்களுக்கு கொடுப்பார். சிவனடியார்களுடைய ஆடையை தூய்மைப்படுத்தினால் தன்னுடைய இதுவரை செய்த வினைகள் எல்லாம் தூய்மையாகிவிடும் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு. உடனே இறைவன் அவர்கிட்ட திருவிளையாடல் நடத்துறான். இறைவன் அவருடைய ஆடையை துவைக்க கொடுத்துட்டு போயிடுறார். இவர் துவைக்க கொண்டு போறாரு. அன்னைக்கு முழுக்க மழை புயல் வெள்ளத்தை வர வச்சிடுறாரு. இப்போ இந்த ஆடையை காய வைக்க முடியல. இது ஒரு பெரிய குற்றமாங்க.
எங்க காயலை நான் என்ன பண்ணுவேன், மழை பெஞ்சிட்டு இருக்குதுன்னு திருப்பி கொடுக்கலாம்ல. ஆனா சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியவில்லையே என்பதற்காக அந்த சலவை கல்லிலேயே முட்டி 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 தனக்கு தண்டனை தந்து கொள்வார் அந்த திருக்குறிப்பு நாயனார். மனசாட்சி என்பது அதுதான். நாம நினைக்கிறோம் நாம் செய்கிற குற்றம் யாருக்குமே தெரியவில்லை, நாம் செய்கிற தவறு யாருக்குமே தெரியவில்லை என்று கம்பீரமாக நிமிர்ந்து நிற்கிறோம். நாம் செய்கின்ற ஒவ்வொரு குற்றமும் 2 பேருக்கு தெரியும். ஒன்று நமக்கு, இன்னொன்று கடவுளுக்கு. கடவுளுக்கு தெரிகிறதோ இல்லையோ, குற்றம் செய்த நமக்கு தெரியும் இல்லையா? மனசாட்சி என்கின்ற ஒன்று இருக்கிறவன் எந்த ஒரு குற்றத்தையும் செய்ய மாட்டான் என்பதை இந்த புத்தகம் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது. முத்துலிங்கம் அவருடைய ஆப்பிரிக்காவில் வேலை பார்த்துட்டு இருக்கிறார். அந்த அலுவலகத்திலே ஒரு ஆப்பிரிக்கன் கடைநிலை ஊழியர், பியூன்னு சொல்லுவோம்ல, ஒரு படிப்பறிவே இல்லாத ஒரு எடுபிடி வேலை செய்கிறவன் அங்க வேலை செய்யறான். அவனுக்கு 6 குழந்தைகள். கடைசியா பிறந்த 2மே ரெட்டை குழந்தைங்க. அந்த நிறுவனத்தில் என்ன பண்ணுவாங்க, வேலை பார்க்கிறவங்களுடைய குழந்தைகளுக்கு படிப்பணம் கொடுப்பாங்க. அவங்க பேர்லயே நம்ம பணம் வாங்கிக்கலாம். இவனுடைய கிராமம் 200 மைல் தாண்டி எங்கேயோ இருக்குது. இவன் யாரையாவது பிடிச்சி மாசம் 6 குழந்தைகளுக்கும் இந்த செலவு அந்த செலவுன்னு எழுதி பணம் வாங்கிடுவான். திடீர்னு ஒரு நாள் ரெட்டை குழந்தைகளும் இறந்து போய் விடுகிறார்கள். ரொம்ப ஏழ்மையான நிலையில இருக்கிறவன், ஒரு கடைநிலை ஊழியன், 2 குழந்தைகளும் இறந்து போன உடனே அவன் செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? ஒருத்தரை வேகமா பிடிச்சு கூப்பிட்டு, என் 2 குழந்தைகள் இறந்து போய்விட்டார்கள், அவர்களுக்கான படிப்பணத்தை நீங்கள் கட் செய்து விடுங்கள், அதை நிறுத்தி விடுங்கள் என்று அதற்கான கடிதத்தை முதலில் எழுதி வாங்கினார். அந்த பணம் கொடுப்பதால் நிறுவனம் ஒன்றும் குறைந்து போய்விடாது. இந்த பணம் கொடுக்கிற விஷயம் அந்த கிராமத்துக்கு போவது யாருக்கும் தெரியாது. ஆனாலும் கூட தன் மனசாட்சிக்கு நேர்மையாக இருக்க வேண்டும் என்று ஒரு சாதாரண ஊழியர் நினைக்கிறானே, மிகப்பெரிய தலைவர்கள், மிகப்பெரிய அதிகாரிகள் ஏன் அதை நினைக்க மறுக்கிறார்கள் என்பதுதான் நம் முன் இருக்கின்ற மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. சாதாரண எளிய மனிதருக்கு இருக்கக்கூடிய கருணை, சாதாரண மனிதருக்கு இருக்கக்கூடிய நேர்மை ஏன் பெரியவர்களுக்கு இல்லை? தென்காசியிலே திருவள்ளுவர் மன்றம் ஒன்று இருக்கிறது. 86 வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்திலிருந்து ஆறுமுக நாவலர் 18 நாட்கள் பயணம் செய்து அந்த விழாவிலே கலந்து கொள்வார். அது பெரிய வரலாறு. நாங்க ஒரு நாள் தென்காசி திருவள்ளுவர் மன்றத்துல பேசிட்டு இரவு ஒரு 10 மணிக்கு வெளியில வர்றோம். அங்க ஒரு சின்ன தட்டுக்கடைன்னு சொல்லுவாங்க இல்லையா, கணவனும் மனைவியும் மட்டுமே நடத்துகிற ஒரு சாதாரண கூரைக்கடை. அங்க சாப்பிட உட்கார்ந்தோம். எங்க பக்கத்துல டேபிள்ல ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு குட்டி பாப்பா, அவங்க சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே பில்லு நம்ம தான் சொல்லணும், ஏன்னா கணவனும் மனைவியும் தான் நடத்துறாங்க. இந்த கணவன் சொல்றாரு, நான் 4 இட்லி, என் மனைவி 2 தோசை, பாப்பா 2 இட்லி அப்படின்னார். உடனே இவர் பில் எழுதி கையில கொடுத்தார். இவர் அந்த பில்லை செக் பண்ணாரு. இந்த கணவனும் மனைவியும் சாப்பிட்டதுக்கு மட்டும்தான் பில்லு போட்டிருந்தார், குழந்தை சாப்பிட்டதுக்கு போடல. என்னங்க குழந்தை சாப்பிட்டதுக்கு போடல? அவர் சொன்னாரு, பச்சை மண்ணு, குட்டி பொண்ணு, இந்த புள்ள என்னங்க சாப்பிட்ற போகுது? இந்த பச்சை புள்ள சாப்பிட்ட 2 இட்லிக்கு பில்லு எழுதித்தானா நான் மாடி வீடு கட்ட போறேன், அது சாப்பிட்டு போகட்டுங்க அப்படின்னு. ரொம்ப சாதாரண மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பும் கருணையும் ஏன் மிகப்பெரிய மனிதர்களிடத்தில் இல்லை என்கின்ற கேள்வியை ஒவ்வொரு விஷயமும் வைத்து கொண்டே போகிறது. எங்க ஊரு குற்றாலம் போற வழியில இருக்கு, தென்காசி குற்றாலம் போற வழியில ரோட்டோரத்துல எங்க தெருவில் ஒரு இஸ்லாமிய குடும்பம் வசித்து வருகிறது. ஒரு போன வாரத்துல ஒரு நாள் நைட்டு ஒரு 9:30 இருக்கும். ஒரு டானிக் பாட்டில் கொண்டு போகும்போது வாசல்கிட்ட அந்த தெருவில் கீழே போட்டு உடைச்சிட்டாங்க. உடனே அந்த இஸ்லாமியருடைய மனைவி என்ன பண்ணாங்க, அந்த பெரிய துண்டங்களை எல்லாம் எடுத்து குப்பையில போட்டுட்டு மீதியை காலையில பெருக்கிக்கலான்னு போய்க்கெல்லாம் படுத்துட்டாங்க. ஆனா அந்த பெரியவர் எந்திரிச்சு ஒரு சின்ன பெருக்குமாறு வச்சு ரொம்ப ரொம்ப நுண்ணிப்பா கவனித்து அந்த சில்லுகளை எல்லாம் சேகரித்து சேகரித்து சாக்கடையில தள்ளிட்டு இருந்தார். நான் கேட்டேன், காலையில தான் மாமி பெருக்க போறாங்க, நீங்க இவ்வளவு வேகமா வேலை பாக்குறீங்கன்னு. உடனே அவர் சொன்னாரு, ஐயப்ப சீசன், ஐயப்ப பக்தர்கள் எல்லாம் இந்த வழியில இரவு நேரத்துல தான் நடந்து போவாங்க, காலில் செருப்பு கூட போட்டிருக்க மாட்டாங்க, இந்த சின்ன கண்ணாடி சில்லு குத்தி அவர்கள் கால் கிழிந்து போனால் அவர்களுடைய நேர்த்தி கடனை எப்படி அவர்கள் முடிப்பார்கள், அவர்கள் மனசுல எவ்வளவு பக்தியோடு வந்து கொண்டிருப்பார்கள் என்று ஒரு சாதாரண மனிதர் சக மனிதனை பற்றி யோசிக்கிறார். எத்தனை பேர் இப்படி வாழ்க்கையில நாம் யோசித்து இருக்கிறோம்? இந்த உலகத்திலே மழை என்று ஒன்று பெய்கிறதே எதற்காக? உங்களுக்கும் எனக்குமா? இல்லை, நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற யாரோ ஒருவர் கருணையோடும் அன்போடும் சக மனிதன் மீதான அக்கறையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த ஒருவருக்காக எல்லோருக்கும் மழை பெய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
ஏன்னா 100 கௌரவர்களை சமன் செய்ய 5 பாண்டவர்கள் போதும். ஒரு மிகப்பெரிய கோலியாத்தை சமன் செய்ய ஒரு சின்ன சிறுவன் டேவிட் போதும். மிகப்பெரிய அயோக்கிய கூட்டத்திற்கு எதிராக புரட்சி செய்ய ஒரு ஒற்றை புத்தகம் போதும் என்பதை உலக வரலாறு சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறது. பவா செல்லத்துறை மிகச்சிறந்த எழுத்தாளர், நல்ல கதை சொல்லுபவர். அவர் ஒரு நாள் ஆனந்த விகடனுடைய இன்று ஒன்று நன்றுன்னு ஒரு ப்ரோக்ராம் வரும், அதுல பேசினார். அவர் வைக்கம் பஷீர் அவர்களுடைய கதையை ரொம்ப சுருக்கமா சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன கதை அப்படின்னா, ஒரு வயசான பெரியவர் ஜிப்பாலாம் போட்டிருக்கிறார். ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட வர்றார். வந்து சாப்பிட்றார். சாப்பிட்டுட்டு கல்லால போய் பில்லு கொடுக்க போறார். எவ்வளவு அப்படிங்கிறார். அவங்க ஒரு 20 ரூபாய் அப்படிங்கிறாங்க. சரின்னு ஜிப்பாவுக்குள்ள கையை விட்டு பார்த்தா பர்ஸை காணும். யாரோ பிக் பாக்கெட் அடிச்சிட்டாங்க. அவருக்கு உடனே வேர்த்துருது. சார் நான் வச்சிருந்தேன், ஆனா யாரோ எத்தனை பேர் கிளம்பியிருக்கீங்க, இப்படி 20 ரூபாய் வச்சுட்டு இடத்த காலி பண்ணு. இல்லைங்க, பர்ஸை காணும், ஒரு 2 தெரு தள்ளி தான் வீடு, நான் இந்த பேச்செல்லாம் கிடையாது, மரியாதையா பணத்தை கொடுத்துட்டு வெளியில போ அப்படிங்கிறார் ஓனர். இந்த மனிதருக்கு என்ன செய்யனே தெரியல. வயசானவர் அப்படியே கண் கலங்கி போய் கையெல்லாம் நடுங்கி போய் நிற்கிறார். இந்த முதலாளி வேலை பார்க்குறவனை கூப்பிட்றாங்க, வாடா இந்த ஜிப்பாவை கழட்டி வை, ஜிப்பாவை கழட்டி வை, போய் பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு ஜிப்பாவை வாங்கிட்டு போனார். இந்த வேலைக்காரன் ஒரு பக்கத்துல வந்துட்டா இவர் அப்படியே குற்ற உணர்ச்சியில அவமானத்துல அப்படியே வெம்பி போய் நிற்கிறார். நிறுத்தியா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டது. எல்லாரும் வாசலை பார்த்தார்கள். ஒரு இளைஞன் விறுவிறுன்னு வந்தான். எவ்வளோயா பணம் தரணும்? அந்த பெரியவர் 20 ரூபா கொடுக்கணும். இவன் டக்குன்னு 20 ரூபா கொடுத்தான். இந்தாயா, வயசான ஒரு பெரிய மனுஷன் எப்படி அவமானப்படுத்துவீங்க, நீங்களாம் என்னையா கடன் எடுத்துறீங்கன்ட்டு, வாங்க பெரியவரேன்னு தோல்ல கையை போட்டு கூட்டு வர்றான். அந்த பெரியவர் அவன் கையை பிடிச்சிக்கிட்டு, ரொம்ப நன்றி தம்பி, நீ மட்டும் இல்லைன்னா நான் ரொம்ப அவமானப்பட்டிருப்பேன், அதெல்லாம் இருக்கட்டும் பர்ஸு அப்படின்னு அவன் பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு 4 பர்ஸ் எடுக்கிறான். இதுல ஓம் பர்ஸ் எது பெருசு அப்படின்னு கேட்கறான். அவர் அப்படியே மிரண்டு போயிடுறாரு. இதுதான் என் பர்ஸ் அப்படின்னு எடுக்கிறார். நான் அவன் சொல்றான், திருடுறதான் என் தொழில், திருடிட்டேன், ஆனா நீ அவமானப்பட்டு நிக்கிறத என்னால தாங்க முடியல, அதான் திருப்பி கொடுத்துட்டேன், இனிமே இந்த தொழிலை சத்தியமா செய்ய மாட்டேன்ட்டு போயிட்டான். அப்ப அந்த பெரியவர் நினைக்கிறார், ஐயோ அவன் பெயரை கேட்காம போயிட்டோமே, அதனால என்ன, அவனுடைய பெயர் கருணையாக கூட இருக்கலாம் என்று அந்த கதையை வைக்கம் பஷீர் முடிக்கிறார். இப்போ வாழ்க்கையிலே நாம் பார்க்கிற எளிய மனிதர்கள், சாதாரண மனிதர்களுக்குள்ளே பொங்கி வருகின்ற மனித நேயம் இந்த உலகத்தின் எல்லா இடங்களிலும் பட்டுவிட்டால் போரோ எந்த ஒரு பிரச்சனையோ இந்த நாட்டிலே இல்லாமல் போகும் இல்லையா? அசோகமித்திரன் ஒரு கதை எழுதியிருக்கிறார், விடிவதற்குள் அப்படின்னு ஒரு கதை. அந்த கதை நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. நம்ம ஊர்ல தண்ணி கஷ்டத்துல என்ன பாடுபடுறோம். ஒரு அம்மா பள்ளிக்கூடத்துல படிக்கிற பையனை நடு ராத்திரி 12:30 எழுப்பி, அந்த நேரம் தான் தண்ணி வருது, குழந்தை தொட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்கு, சின்ன குழந்தை. கதவை சாத்திட்டு அம்மாவும் மகனும் ஆளுக்கு 4 வாளியை தூக்கிட்டு தெரு தெருவா தண்ணிக்கு அலையிறாங்க. ஒரு இடத்துல கூட்டத்துல வரிசையில நின்று, மகன் ஒரு இடத்துல வரிசையில நின்று கை வலிக்கு அந்த புஜமெல்லாம் வீங்கி போகிற அளவுக்கு தண்ணியை அடித்து ரோட்டோரத்தில் கொண்டு வந்து வச்சுட்டே இருக்கிறாங்க. ரோட்டை கடந்து வீட்டுக்கு போகணும். இந்த வாளியை வச்சுட்டு அவ போகும்போது ஒரு கண்ணு குட்டி சுத்தி சுத்தி வருது. இவ போயிட்டா அது வாயை வச்சிரும், கண்டிப்பா எல்லா தண்ணியும் குடிச்சிரும். 2-3 தடவை சூசூன்னு விரட்டுறா, ஆனா அது தாகம் நிறைந்த கண்களோட பக்கத்துல வருது. ஒரு நிமிஷம் மன உளைச்சலையும் ஒதுக்கி வைத்து விட்டு அந்த பெண் சொல்லுகிறாள், குடிக்கிறதானா குடிச்சிட்டு போ, என் பிரச்சனை என்னைக்கு இருக்கிறது தானே, நீ குடிச்சிட்டு போ என்று ஒரு சாதாரண பெண்மணி மறுநாள் தன் வாழ்க்கைக்காக வைத்திருந்த ஒரு பொருளை கூட ஒரு சின்ன ஜீவனுக்காக விட்டு கொடுக்கிறாள் என்றால் இந்த உயிர் நேயம் இன்றைக்கு எங்கே போனது? ஒரு காலத்துல நம்முடைய தமிழர்கள் பெரிய வீடு கட்டுவாங்க, மாடியில நீங்க பாத்தீங்கன்னா கல்லுலே கிண்ணம் செய்திருப்பார்கள், பார்த்திருக்கீங்களா? மொட்டை மாடியில கல்லுலேயே கிண்ணம் மாதிரி கொஞ்சம் இடம் விட்டுருப்பாங்க, அதுல தண்ணி ஊத்தி வைப்பாங்க. வெயில் நேரங்களில் சின்ன சின்ன சிட்டுக்குருவிகளும் பறவைகளும் தாகத்தால் தவித்து விடக்கூடாது, அது மொட்டை மாடியில வந்து உட்காரும் போது தண்ணீர் குடிக்கட்டும் என்பதற்காக அந்த காம்பவுண்ட் சுவர்ல கல்லிலேயே கிண்ணம் வடிவமைத்திருப்பார்கள். ஆனா இன்றைக்கு நான் பார்க்கிறேன், எல்லா பெரிய வீடுகளிலும் காம்பவுண்ட் சுவர்களில் கண்ணாடி சில்லுகளை பதித்து வைத்திருக்கிறோம். சிட்டுக்குருவியோ மைனாவோ புறாவோ வந்து உட்கார்ந்தால் அது தன் கால்களை சிதைக்காமல் வெளியே போக முடியாது என்கின்ற ஒரு மோசமான ஒரு துர்சம்பவத்திற்கு தமிழன் எப்படி அடிமையாகி போனான் என்பது அதிர்ச்சியாக இருக்கிறது.
ஒரு காலத்தில் மனித நேயத்தை, உயிர் நேயத்தை, உலக நேயத்தை உலகுக்கே பறையறிவித்த இந்த தேசம் ஏன் இப்படி மாறி போய் கொண்டிருக்கிறது? புதுமை பித்தன் வேதனையாக சொல்லுவார், கருணை என்பது வெறும் கிழங்கின் பெயராக மட்டுமே மாறி போய்விட்டது என்று சொல்வார். உண்மைதானே? கருணை என்பது வெறும் கிழங்கின் பெயராக போய்விட்டது. மனிதருக்குள்ளே அதை ஊற்றெடுக்கவே இல்லாமல் போய்விட்டது. சமீபத்திலே சாகித்ய அகாடமி விருது வாங்கிய வண்ணதாசன் ஒரு நாள் ரோட்ல போய்கிட்டு இருக்கிறாரு. ஒரு தக்காளி கூடைய சைக்கிள்ல வச்சுட்டு ஒரு சாதாரண ஒரு மனிதர் சைக்கிள் ஓட்டிட்டு போறார். ஒரு சின்ன கல்லுல சைக்கிள் தட்டி கீழே விழுந்துடுறாரு. இந்த கூடையில இருக்கிற தக்காளி பழங்கள் எல்லாம் ரோட்ல அப்படியே சிதறி போய் கிடக்குது. யார் ஒருத்தரும் ஓடி வந்து எடுத்து கொடுக்கவே இல்லை. மாறாக அந்த தக்காளி பழத்து மேலேயே ஏத்திட்டு பைக்கு, காரு, பஸ் எல்லாம் போகுது. இதை பார்த்து விட்டு வண்ணதாசன் சொன்னார், அங்கே நசுங்கி கொண்டிருப்பது தக்காளி பழங்கள் இல்லை, அங்கே நசுங்கி கொண்டிருப்பது தக்காளி பழங்கள் இல்லை, சக மனிதன் மீதான அக்கறை நசுங்கி கொண்டிருக்கிறது என்று எழுதினார். அவங்கவுங்க வேலைதான் முக்கியமா போச்சு. மற்றவர்கள் மேலான ஒரு மதிப்பு, மற்றவர்கள் மீதான ஒரு கருணை இன்றைக்கு ரொம்ப குறைந்து போய் கொண்டிருக்கிறது. இந்த ஒன்றுக்கும் உதவாதம் என்ற புத்தகம் என்ன சொல்லி தருகிறது தெரியுமா? நமக்கு சக மனிதன் மீதான அக்கறையை கொஞ்சம் நீட்டிக்க சொல்லிக் கொடுக்கிறது. ஒரு சம்பவத்தின் கால இடைவெளி மனிதனுக்குள் எப்படி ஒரு மகத்தான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதை ரொம்ப அழகாக அவர் பதிவு செய்திருக்கிறார். நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க ஒரு புகைப்படம். உலகத்தின் பல சம்பவங்களை நாம் புகைப்படமாக பார்த்திருக்கிறோம். 1972 வருடம் ஜூன் மாதம் டைம்ஸ் வார இதழ் ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருந்தது. நான் எல்லாருமே பார்த்திருக்கிறோம். ஒரு 9 வயது சிறுமி உடலில் ஆடையே இல்லாமல் 2 கைகளையும் விரித்து கொண்டு ஆ என்று கத்திக்கொண்டே ஓடி வருகிற ஒரு புகைப்படம். அவளுக்கு பின்னால் 4-5 சின்ன குழந்தைகள், பின்னால் அப்படி மிகப்பெரிய தீப்பிழம்பு. எல்லாருமே பார்த்திருப்பீங்க. வியட்நாம் போரின் போது அமெரிக்கா போட்ட குண்டின் அதிர்வினால் ஏற்பட்ட அந்த விபத்து, அந்த போரினான நிகழ்வு. இந்த புகைப்படத்தை முத்துலிங்கமும் பார்க்கிறார். 1972 வருடம் அந்த சம்பவத்தை அவர் புரட்டி பார்க்கிறார். வியட்நாம் போர் நடக்கிறது. தராஸ்பாஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துக்குள்ளே விமானங்கள் அப்படியே சூழ்ந்து நிற்கிறது. சின்ன குழந்தைகள் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். பெரியவர்கள் வாசலிலே உட்கார்ந்து அரட்டை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். வரப்போகிற விபரீதத்தின் விளைவு என்ன என்பதே தெரியாமல் ஒரு இயல்பு வாழ்க்கை அந்த கிராமத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. திடீரென்று அந்த விமானங்கள் அங்கே பக்கத்திலே சுற்றி கொண்டே வந்து டுப் டுப் டுப்னு 4 சத்தம் தான். 4 சத்தம் தான். எந்த ஒரு ஓசையும் இல்லை, எந்த ஒரு அதிர்வும் இல்லை. நாப்பாம் குண்டுகளுடைய இயல்பே அதுதான். எந்த சத்தமும் இல்லாமல் குண்டுகள் விழும். ஆனால் விழுந்த இடத்தை தீப்பிழம்பாக மாற்றிவிடக்கூடிய வல்லமை அந்த குண்டுகளுக்கு உண்டு. இந்த குழந்தை காட்டன் ட்ரெஸ் போட்டிருந்தா. அந்த தீப்பிழம்பு எழுந்த உடனே அவ போட்டிருந்த ட்ரெஸ் அப்படியே எரிந்து விட்டது. அந்த எரிகின்ற தீப்பிழம்போடு எரிகிறது எரிகிறது என்று கத்திக்கொண்டே அந்த குழந்தை ஓடி வந்தது. அந்த குழந்தை ஓடி வருகின்ற காட்சியை நிக் கூட்டி என்கின்ற புகைப்பட கலைஞன் காட்சியாக்கி விட்டு அந்த குழந்தையை தூக்கிட்டு போய் மருத்துவமனையில சேர்த்தார். 1200 டிகிரி வெப்பத்தை அந்த குழந்தை தன் உடலில் தாங்கி இந்த உடம்பு வேக வைத்த இறைச்சி மாதிரி ஆயிடுச்சு. அந்த குழந்தையுடைய பெயர் கிம் புக். இது நடந்து 37 வருஷம் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு இப்ப கனடால வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற விஷயம் தெரிந்த உடனே முத்துலிங்கம் அவர்கிட்ட நேர்ல உங்களை பார்க்கணும்னு கேட்கிறார். ரொம்ப நாள் முயற்சி பண்ணி நேர்காணலுக்கு போய் உட்கார்றார். அந்த சிறுமிக்கு இப்ப வயசு 40 வயசுக்கு மேல, 45 வயது ஆயிடுச்சு. அவங்களோட பேசிட்டு இருக்கிறார். நிறைய விஷயங்களை பேசுகிறார். பேசும்போது இந்த புகைப்படம் உலகம் எங்கும் வெளியிடப்பட்டது. இந்த புகைப்படத்தை பார்த்து உலகமே அதிர்ந்து போனது. உலகமே அதிர்ச்சியிலே உறைந்து போனது. அந்த புகைப்படத்தை பார்த்து விட்டு அமெரிக்க அதிபர் நிக்சன், அப்போ நிக்சன் பக்கத்தில் இருக்கிற உதவியாளரை கூப்பிட்டு கேட்டார், இது உண்மைதானா? நாம போட்ட குண்டோடைய விளைவு தானா? அதனாலதான் இப்படி ஆச்சான்னு திரும்ப திரும்ப கேட்டார். ஆமா, அந்த ஒரு புகைப்படத்தின் விளைவு அடுத்து வந்த சில மாதங்களிலேயே அந்த போர் நிறுத்தப்பட்டது. அந்த குழந்தைய எல்லாரும் மறந்து போயிட்டாங்க. இப்ப கனடால அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. முத்துலிங்கம் அவர்கிட்ட போய் பேட்டி கேட்கிறார். நீங்க உங்க பழைய வாழ்க்கையில சந்தித்த யாரையாவது திரும்ப சந்தித்தீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பெண் சொல்றாங்க,
24 மணி நேரமும் வலியை சுமந்து கொண்டே இருக்கிற ஒரு வாழ்க்கையை இன்றைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த உடம்பு வெந்து போன இறைச்சி மாதிரி ஆனதுனால ஒவ்வொரு நிமிஷமும் நரம்பு அப்படியே சுண்டி சுண்டி இழுக்கிற வேதனையை நான் தாங்கிக் கொண்டே இருக்கிறேன். என்னை ஒரு நாள் வாஷிங்டனில் பேச கூப்பிட்டார்கள். 1996ஆம் ஆண்டு எந்த நாடு குண்டு போட்டதோ அந்த நாட்டிலேயே என்னை பேச கூப்பிட்டார்கள். நான் போய் பேசினேன். நான் பட்ட வழிகளையும் துயர்களையும் போரினால் குழந்தைகள் அடைகிற வேதனைகளையும் நான் பற்றி பேசினேன். பேசி முடிச்சுட்டு வந்த உடனே ஒரு ஓய்வு பெற்ற அரசாங்க அதிகாரி என்கிட்ட வந்தார். என் கையை பிடிச்சுக்கிட்டார். அம்மா, என் பேரு ஜான் பிளம்பர். நான் யார் தெரியுமா? தெரியலையே அப்படின்னாங்க. உங்க கிராமத்தின் மீது வீசப்பட்ட 4 நாப்பாம் குண்டுகளையும் வீச சொல்லி கட்டளையிட்ட அதிகாரி நான் தான் அப்படின்னார். இந்த பொண்ணுடைய கையை பற்றி கொண்டு அவர் அழுது கொண்டே கேட்டார், என்னை நீ மன்னித்து விட்டாயா அப்படின்னு கேட்டார். அந்த குழந்தை, இந்த பொண்ணு அவங்க கையை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு சொன்னாங்க, உங்களை மட்டும் இல்லை, குண்டு போட்ட விமானிகளையும் கூட நான் மன்னித்து விட்டேன் என்று அந்த பெண் சொன்னார். இதுதாங்க மனித நேயம். தனக்கு துயரம் இழைத்த ஒருவனுக்கு கூட ஒவ்வொரு வினாடியும் தான் வேதனை அனுபவிக்க காரணமாக இருந்தவர்களை கூட மன்னிக்க ஒருத்தியால் முடிகிறது என்றால் இதுதான் உலகத்தின் மனித நேயத்தின் அடையாளம். இதை முத்துலிங்கம் இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக பதிவு செய்திருக்கிறார். உலக நாடுகளில் எங்கே போர் நடந்தாலும் முதலில் பாதிக்கப்படுவது குழந்தைகளாகத்தான் இருக்கிறார்கள். பெரியவர்களுக்கான சண்டையிலே பாதிக்கப்படுபவர்கள் எல்லோரும் பெண்களாகவும் குழந்தைகளாகவும் தான் இருக்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய வேதனை. கனடால குடியேறிய ஒரு ஆப்பிரிக்க பெண் ஒரு மேல் படிப்பு படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க பேரு மாரியாட்டு கமாரா. மேல் படிப்பு படிச்சுட்டு இருக்கிற ஒரு பெண் கிட்ட இவர் அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டே இருக்கிறார். உங்களை நான் ஒரு நாள் பார்க்கணும். எதனால பார்க்கணும் அப்படின்றாருன்னா, அந்த பொண்ணு ஒரு புக்கு போட்டிருக்கிறாங்க, த பைட் ஆஃப் த மேங்கோ. அந்த புத்தகத்தை படித்து விட்டு அந்த பொண்ணுகிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டே இருக்கிறார். அவங்க இன்னைக்கு எனக்கு காலேஜ் இருக்கு, இன்னைக்கு நான் அங்கே போறேன் இங்கே போறேன்னு ரொம்ப இழுத்தடிச்சு ஒரு நாள் அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்றாங்க. அந்த பொண்ணுகிட்ட போய் உட்காந்து பேசுறார். இந்த பொண்ணு யாரு, அவளுடைய வரலாறு என்ன என்பதை அந்த பெண் புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறாள். ஆப்பிரிக்கால சியாரா லியோனில் அப்படிங்கிற ஒரு பின்தங்கிய கிராமத்தை சேர்ந்த அந்த பொண்ணு 1999ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 12 வயது சிறுமியா இருக்கிறாங்க. அவங்களும் அவங்களுடைய சிநேகிதர்களும் சேர்ந்து பக்கத்து கிராமத்துக்கு போயிருக்கிறாங்க. பக்கத்து கிராமத்துக்கு போயிருக்கிற நேரத்துல இவங்க கிராமத்துக்கு கலகக்காரர்கள்லாம் வந்துட்டாங்க. அவங்க அரசாங்கத்துக்கு எதிராக போர் புரிபவர்கள். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, உலகத்திலே இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் துன்பங்களை சுமந்து கொண்டிருக்கும் போது நாம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறோம், நம் வாழ்க்கை எவ்வளவு அற்புதமானது, இறைவன் நம்மை எவ்வளவு மேம்பாட்டோடு வாழ வேண்டியிருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்ப பார்த்தாலும் ஏதோ நாம தான் பாதிக்கப்பட்ட மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருப்போம் இல்லையா? உலகத்தில் இப்போது நடந்து கொண்டிருக்கிற சம்பவம் இது எல்லாமே வாழுகின்ற உண்மை வரலாறு. 99வது வருடம் 12 வயசு சிறுமி பக்கத்து கிராமத்துக்கு போயிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸோட. திரும்பி வருவதற்குள் அவங்க கிராமத்தை கலகக்காரர்கள் பிடித்து கொண்டார்கள். அவங்களுக்கும் அரசாங்கத்துக்கும் ஏதோ பிரச்சனை. அரசாங்கத்திட்ட போய் பேச வேண்டியதானே? ஒரு அப்பாவி மனிதர்கள் கிராம மக்கள் வாழுகிற இடத்துக்கு வந்துட்டாங்க. வந்து இந்த குழந்தைகள் போகிற நேரத்திலே அங்க இருக்கிற பெரியவர்களை எல்லாம் சுட்டு கொண்டு இருக்கிறார்கள். எதிர்த்தவர்களை எல்லாம் வெட்டி சாய்த்து கொண்டு இருக்கிறார்கள். கிடைத்தவர்களை எல்லாம் ஒரு குடிசைக்குள்ளே பூட்டி கொளித்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த குழந்தைகள் எல்லாம் போய் நிற்கிறார்கள். இவங்களை அப்படியே பின்புறமா கையை கட்டி வச்சுட்டாங்க. 10-12 பிள்ளைங்களையும் கையை கட்டிட்டாங்க. அடுத்து இவங்களுக்கும் அதே தண்டனை தான், மரண தண்டனை தான். ஆனா இந்த பிள்ளை அப்படியே முகம் வெளிரி போய் நிற்கிறது. அந்த கலகக்காரர்களில் ஒருத்தன் சொன்னான், நீ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கிற, அதனால உனக்கு தண்டனை கிடையாதுன்ட்டு கை கட்டை அவிர்த்து விட்டுட்டு போனான். இவளுக்கு நம்பிக்கையே இல்லை, நம்மளை மட்டும் விடுறாங்களே அப்படின்னு 2 ஸ்டெப் நடந்தா. நில்லு அப்படின்னா அவன் நின்னா. நீ நல்ல பொண்ணா இருக்கிறதுனால உனக்கு குறைந்தபட்ச தண்டனை கொடுப்போம், சரியா? எங்க உன் 2 கையும் நீட்டு. 12 வயது சிறுமி, படிச்சா 7-8 படிச்சுட்டு இருந்திருக்கும். கையை நீட்டியது. தன் கையிலே இருந்த கத்தியால் அந்த குழந்தையின் 2 கரங்களையும் மணிக்கட்டோட அவன் வெட்டினான். அந்த கத்தி ரொம்ப ஷார்ப்பா இல்லைங்கிறதுனால 3 முறை வெட்டிய பிறகுதான் 2 கைகளும் வெட்டப்பட்டது. ரத்தம் சொட்ட சொட்ட அந்த குழந்தை மயங்கி விழுகிற சூழ்நிலையில் அவன் சொன்னான், ஏன் தெரியுமா உன் கையை வெட்டினேன்? நீ ஓட்டு போடக்கூடாது, இதை உன் ஜனாதிபதியிடம் போய் சொல்லுனா. ஜனாதிபதி என்றால் என்ன என்று யோசித்துக் கொண்டே அவன் மயங்கி விழுந்தார்.
ஜனாதிபதினா என்னன்னே தெரியாத ஒரு குழந்தையை ஜனாதிபதிக்கு எதிராக இவர்கள் பயன்படுத்துகிறார்கள். மயங்கி விழுந்துட்டார். இரவு முழுக்க மயங்குவதும் எழுவதுமாக அப்படியே நடந்து போறா. தண்ணீர் தவிக்கிறது. ஒரு சின்ன குளம், அள்ளி குடிக்க முடியாது. ரத்தம் சொட்டி கொண்டிருக்கிறது கையில. ஒரு நாய் குடிப்பதை போல, ஒரு கன்று குட்டி குடிப்பதை போல நாவினால் அந்த குழந்தை தண்ணியை குடித்தது. இந்த பக்கத்துல ஒரு நெடிய வளர்ந்த ஒருத்தன் பதற்றத்தோடு ஓடி வந்தான். அவனை பார்த்து கதறியது, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு. அவன் சொன்னான், கலகக்காரர்கள் என் அம்மாவை கொண்டுட்டாங்க, என் மனைவி எங்கேயோ ஒளிஞ்சிருக்கிறான், அவளை தேடணும். கையில ஒரு மாம்பழம் வச்சிருந்தான். இந்த மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு நேரா போ, அங்க ஒரு மருத்துவமனை இருக்கிறது, விடுவதற்குள் போய்விடு, இல்லைன்னா நீ செத்து போய்விடுவா என்று இந்த மாம்பழத்தை அவளுக்கு வாயிலே கொடுத்து விட்டு போகிறான். த பைட் ஆஃப் தி மேங்கோ இந்த புத்தகத்தின் பெயர். இந்த மாம்பழத்தை சாப்பிட்டு விட்டு அந்த பொண் மருத்துவமனைக்கு போறா. அவளுக்கு முதலுதவி செஞ்சுட்டு ஒரு அகதிகள் முகாமில் தங்க வைக்கிறார்கள். அந்த இடத்தை பார்த்து அவள் அதிர்ந்து போனாள். அவளை போலவே சின்னம் சிறுவர்கள் 400 பேர் 2 கைகளும் வெட்டப்பட்ட நிலையிலே உட்கார்ந்திருந்தார்கள். உலகத்திலேயே ஒரே இடத்தில் 2 கைகளும் இல்லாத 400 சிறுவர் சிறுமிகள் உட்கார்ந்த இடம் அதுதான் என்று இந்த புத்தகத்தின் எழுத்தாளர் குறிப்பிடுகிறார். அவ அதுக்கப்புறம் இந்த புத்தகத்தை எழுதுகிறாள். அவளுடைய வேதனையை கனடாவிலே இருக்கிற பில் என்கின்ற ஒரு நல்ல மனிதர் பார்த்து விட்டு கனடாவிலே அவளுக்கு குடியுரிமை வாங்கி கொடுத்து அவளை படிக்க வைக்கிறார். அந்த பொண்ணு இப்ப சொல்லுகிறது, இவர் கேட்கிறார், உன் வாழ்நாளின் லட்சியம் என்ன? அந்த பெண் சொன்னது, 400 சிறுவர் சிறுமிகளின் கைகளை வெட்டும் போது இந்த உலகம் பார்த்து கொண்டு சும்மா இருந்தது. ஆனால் நான் சும்மா இருக்க மாட்டேன். இனி போரிலே பாதிக்கப்படுகிற ஒவ்வொரு குழந்தையையும் மீட்டெடுப்பதற்காக குரல் கொடுக்கிற பணியாக என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் அமைந்திருக்கிறது என்று சொன்னார். அவர் கேட்டார், 2 கைகளுமே இல்லாம உங்களால் இந்த பணியை செய்ய முடியுமா? அதற்கு அந்த பெண் தன்னம்பிக்கையோடும் கம்பீரத்தோடும் ஒரு பதில் சொன்னால், என்ன தெரியுமா? அவர்கள் என் கைகளைத்தான் வெட்டினார்கள், என் குரலை வெட்டவில்லை, நான் கடைசி வரைக்கும் குரல் கொடுப்பேன் என்று சொன்னார். உலகத்தின் ஒவ்வொரு மூலையிலும், உலகத்தின் எங்கேயோ ஒவ்வொரு கிராமத்திலும் ஏதோ ஒரு உயிர் அக்கிரமத்திற்கும் அநியாயத்திற்கும் எதிராக நேர்மையின் பக்கம் நின்று குரல் கொடுத்து கொண்டே இருக்கிறது. மானுடர்களாகிய நாம் அவர்களுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அதுதான் நமக்கு இன்றைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. 2 கைகளும் இல்லாத நிலையிலும் இந்த சமூகத்தின் குழந்தைகளை வாரி அணைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அக்கறை ஒரு சின்னம் சிறுமிக்குள்ளே இருக்கும்போது நம்மால் ஏன் முடியாது என்கின்ற ஒரு கேள்வியை இந்த புத்தகம் நமக்குள்ளே எழுப்புகிறது. அதுதான் ஒரு புத்தகம் செய்கின்ற மிகப்பெரிய வேலையாக இருக்கிறது. யோசித்து பாருங்கள், ஆப்பிரிக்கால ஒரு பழமொழி உண்டு, உலகத்தின் எல்லா கவலைகளையும் ஆண் சுமக்கிறான், உலகத்தின் எல்லா கவலைகளையும் ஆண் சுமக்கிறான், அந்த ஆணை ஒரு பெண் சுமக்கிறாள் என்று அந்த ஆப்பிரிக்க பழமொழி வரும். உலகத்திலே பெண் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டிருப்பவளாகவே இருக்கிறாள். காலம் முழுக்க அவள் சுமைதாங்கியாகவே கிடக்கிறாள். தான்சேனியாவில் லோராலி அப்படின்ற ஒரு எரிமலை பகுதி, அதுல 3.6 மில்லியன் வருடங்களுக்கு முன்னால் ஒரு குடும்பம் நடந்து போனதற்கான ஒரு சுவடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது எரிமலைங்கிறதுனால இத்தனை நூற்றாண்டுகள், இத்தனை லட்சம் ஆண்டுகள் கழித்தும் அது அழியாம இருக்கு. எரிமலையில அவங்க நடந்து போயிருக்கிறாங்க. ஒரு கணவன் ஒரு மனைவி நடந்து போயிருக்காங்க. முதலில் மனித குலம் நிமிர்ந்து நடந்ததற்கான முதல் அடையாளம். அது வரைக்கும் மனுஷன் தவண்டுகிட்டு இருந்தான், தவிக்கிட்டு இருந்தான். அழுத்தமாக நிமிர்ந்து நடந்ததுக்கான அடையாளம் தான்சேனியாவில் லோராலிங்கிற இடத்துல இருக்கு. இந்த முதல் கால் சுவடு ஒரு ஆணின் கால் சுவடு அழுத்தமா பதிஞ்சிருக்கு. பக்கத்திலே போன கால் சுவடு ஒரு பெண்ணின் கால் சுவடு. இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க? நம்முடைய அறிவியலாளர்கள் சொன்னார்கள், ஆணின் கால் சுவடு அழுத்தமாக பதிந்திருந்தது, பெண்ணின் கால் சுவடு சற்றே சரிந்து குழிந்து காணப்பட்டது, அதனால் பெண்ணின் கால் சுவடு. அதை எப்படி நீங்க அப்படி சொல்ல முடியும்னு கேட்டபோது, அந்த பெண்ணின் கால் சுவடு சரிந்தும் குழிந்தும் ஏன் காணப்பட்டது தெரியுமா? அவள் தன் இடுப்பிலே ஒரு குழந்தையை தூக்கி சுமந்திருக்க வேண்டும், அதனால் தான் அந்த கால் சுவடு சரிந்து காணப்படுகிறது. லட்ச ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஒரு பெண் தான் தன் அடுத்த தலைமுறையை தூக்கி சுமக்கக்கூடியவளாக இருந்திருக்கிறாள் என்பதை ஒவ்வொரு வரலாற்று சுவடும் ஒவ்வொரு அறிவியல் காரணிகளும் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. கற்காலத்திலே கண்டெடுக்கப்பட்ட
ஒரு 6 பெண்களின் மண்டையோடு கிடைத்தது. ஸ்காண்டினேவியன் நாட்டில் கற்காலத்து பெண்களின் மண்டையோடு. எல்லா மண்டையோட்டிலும் கடினமான ஒரு ஆயுதத்தால் தாக்கப்பட்ட அடையாளம் இருந்தது. காலகாலமாக பெண்கள் தான் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கான அடையாளம் இது என்று அறிவியலாளர்கள் குறிக்கிறார்கள் என்றால் ஒரு பெண் எவ்வளவு சுமைகளை சுமந்து கொண்டிருக்கிறார். இப்ப பெண்ணுக்காக என்ன சுதந்திரத்தை நாம் கொடுத்திருக்கிறோம். ஆனா பெண்ணுக்கு ஒரு இடத்துல சுதந்திரம் உண்டுங்க. இங்க சதுரங்கத்துல பாத்தீங்கன்னா செஸ் போர்டுல ராணிக்கு தான் எல்லா சுதந்திரமும் தெரியுமா. எல்லா காய்களும் நகர்த்தப்படுவதற்கு சில கட்டுப்பாடு உண்டு, விதிமுறைகள் உண்டு. குதிரைனா இப்படித்தான் போகும், யானைனா இப்படித்தான் நகலணும், சிப்பாயினா இப்படித்தான் நகலணும். ஆனால் ராணி எப்படி வேணாலும் போலாம், இப்படி போலாம், பின்னாடி வரலாம். ராணிக்கு சகல சுதந்திரமும் உண்டு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, சதுரங்கத்திலே மந்திரிகள் குறுக்கு வழியில் தான் போவார்கள். சதுரங்கத்தில் கூட, இதை நான் சொல்ல விரும்பவில்லை, ஆனால் ராணி சகல சுதந்திரத்தோடும் அவர்கள் சதுரங்கத்திற்குள் பயணிப்பார்கள். அது எதற்கு தெரியுமா? ராஜாவை காப்பாற்றுவதற்கு. ராணி சகல சுதந்திரத்தோடும் செல்ல ஏன் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாள் என்றால், ராஜா எதிரியால் வீழ்த்தப்படாமல் இருப்பதற்காகத்தான் ராணி அங்கே சுதந்திரமாக செயல்படுகிறாள் என்றால், ஒவ்வொரு பெண்ணின் பின்னாடியும், ஒவ்வொரு பெண் மக்களின் பின்னாடியும் அடுத்த தலைமுறையை, தன்னை சார்ந்திருக்கிற ஆண் மக்களை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய கடப்பாட்டை இந்த உலகம் கொடுத்து கொண்டே இருக்கிறது. போன தலைமுறை முழுக்க நம்முடைய அம்மாக்களின் ஆயுளில் பாதி அடுக்கலையில் தானே கலைந்தது. நாம் பார்த்து கொண்டே தானே இருந்தோம். இப்பதான் நம்ம கொஞ்சம் சுதந்திரமாகி வெளியே வந்திருக்கிறோம். நம்முடைய அம்மா வரைக்குமான தலைமுறைகளின் ஆயுளில் பாதியை அடுக்கலையில் தான் அவர்கள் தொலைத்திருக்கிறார்கள். ஆனாலும் ஆண் குழந்தைகள் மீது அவங்க ரொம்ப பாசமா இருப்பாங்க. ஆம்பளை பிள்ளைங்களுக்கும் அம்மானா தான் ரொம்ப பிடிக்கும். பார்த்துருக்கீங்களா? அம்மா முந்தானையை பிடிச்சிக்கிட்டே தான் அந்த குழந்தைகள் அலையும். அப்பாட்ட எதையுமே கேட்க மாட்டான். இப்போ டூர் போகணும் அப்படின்னா, டூர் போய் கிழிச்ச அப்படின்றாங்க. அப்பாட்ட கேட்கவே மாட்டான். நேரம் அம்மாவை போய் கட்டி பிடிச்சிட்டு, அம்மா டூர் போகணும், அப்பாட்ட போய் காசு வாங்கிக்கோ. தரமாட்டாருமா, நீ கேளுடா. போய் கேட்பான், என்னடா அம்மா அப்படிமா, எதுக்குடா அங்க இந்தாடா கொடுத்துருவார். அப்போ ஒரு ஆண் குழந்தையின் எல்லா செல்லங்களுக்கும் அம்மா தான் அடித்தளமாக இருக்கிறாள். ஆண் குழந்தைகளுக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும். நம்ம முத்துலிங்கத்துக்கும் அவங்க அம்மானா ரொம்ப பிடிக்குது. அவருக்கு இப்போ 80 வயதுக்கு மேலே ஆயிடுச்சு. 10-12 வயசுல அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. ஆனாலும் இத்தனை வயது ஆனாலும் கூட அவங்க அம்மாவின் மீதான நினைவை அவர் ஒவ்வொரு கட்டுரையிலும் பதிந்து கொண்டே வருகிறார். அதை படிக்கும் போதெல்லாம் நம்ம அம்மா ஞாபகம் நமக்கு வருது. எங்கள் பாரதி கிருஷ்ணகுமார் தான் சொல்வார், எட்டயபுரத்து எரிமலை கவிஞன் பாரதி 5 வயசுல அம்மாவை இழந்தவன். 5 வயசுல அம்மாவை தொலைத்த பாரதி ரோட்ல நடந்து போகும்போது எந்த குழந்தையவாது அவங்க அம்மா கொஞ்சினாங்கன்னா அப்படி நின்று அழுதுகிட்டே வானத்தை பார்த்து அம்மா அப்படின்னு கத்துவானா. அம்மாவை தொலைத்த பிள்ளைகளுக்குத்தான் அம்மா என்றால் எவ்வளவு பெரிய விஷயம் என்பது அவர்களுக்கு தெரியும். பிகேட்டையே அம்மாவை பத்தி பேசினா அவரே அழுதுருவார். அவ்வளவு உயரமான மனிதன். முத்துலிங்கம் இத்தனை வயது கடந்தும் அவங்க அம்மாவை பற்றிய நினைவுகளை அவ்வளவு அழகாக பதிவு செய்கிறார். ஸ்கூல்ல இருந்து அவர் வந்த உடனே அவங்க அம்மா ஓடி போய் கட்டி பிடிச்சுக்குவாங்களாம். முகத்தை எல்லாம் இப்படி வருடி கொடுத்துட்டு, யாராவது உன்னை அடிச்சாங்களா அப்படின்னு கேட்பாங்களாம். அந்த உடனே ஒரு குழந்தைகிட்ட யாராவது உன்னை அடிச்சாங்களா? ஏன்னா அந்த காலத்திலே கல்வி அப்படித்தான் இருந்தது. பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்னா ஒன்று வாத்தியார்கிட்ட அடி வாங்கிட்டு வருவாங்க, இல்லைன்னா கூட படிக்கிற பையன்கிட்ட அடி வாங்கிட்டு வருவாங்க, இல்லை அவனே எங்கேயாவது குப்பரடிக்க விழுந்து காயப்பட்டுட்டு வருவான். இதுதான் பள்ளிக்கூடத்திலிருந்து வருகிற பிள்ளைகளின் நிலைமையாக இருக்கிறது. அவங்க அம்மா வந்த உடனே தூக்கி வாரி அணைச்சி உன்னை யாராவது அடிச்சாங்களா அப்படிம்பாங்களாம். ஒரு நாள் அவர் வர லேட்டானா கூட பாதி தூரம் இவங்க அம்மா பள்ளிக்கூடத்தை நோக்கி ஓடி வந்து விடுவார்களாம். அந்த பாசம் தாயை தவிர உலகத்தில் வேற யாரிடம் நாம் எதிர்பார்க்க முடியும்? ஆனா அவங்க அம்மாவுக்கு ஒரு ஆசை இருந்திருக்குது. அவங்க வீடு 2 வீட்டுக்கும் இடையிலே ஒரே ஒரு கிணறு தான் இருந்திருக்கு. அங்க இலங்கையில எல்லாரும் வீட்டுக்கு ஒரு கிணறு வச்சிருப்பாங்க. இது 2 வீட்டுக்கும் நடுவுல ஒரு கிணறு இருக்குது. இவங்க பெண்ணாக இருக்கிற காரணத்தினால் அடுத்த ஆண் மக்கள் எந்திரிச்சு வர்றதுக்குள்ள காலையில 4 மணிக்குள்ள எந்திரிச்சு ஒன்று குளிக்கணும், இல்லைன்னா நைட்டு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் 9 மணிக்கு மேல குளிக்கணும். அது அவங்க அம்மாவுக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு. அவங்க அப்பா கிட்ட ஒவ்வொரு தடையும் சொல்றாங்க, நம்ம தனியா ஒரு கிணறு வெட்டணும், நம்ம தனியா ஒரு கிணறு வெட்டணும். அவர் சொல்றார், கிணறு இல்லைன்னா பரவாயில்ல, அதான் நமக்கு பாதி கிணறு இருக்குல்ல, நீ பாதி கிணத்துக்கு சொந்தக்காரி, பேசாம இருன்னே சொல்லிட்டார். ஒரு நாள் பக்கத்து தெருவில் கிணறி விட்டு விட்டு அந்த கொத்தனார் எல்லாம் வர்றாங்க. இவங்க அம்மா மெதுவா போய் கேட்குறாங்க, ஒரு கிணறு வெட்டுறதுக்கு எவ்வளவு செலவாகும்? அவர் சொல்றார், 4000 ரூபாய் செலவாகும். ஓ அப்படியான்னு கேட்டு வச்சுக்கிட்டாங்க. கொஞ்ச நாள் போனது, அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க.
அவங்க அம்மா இறந்து போன உடனே அவங்க எப்பயுமே பிரத்யேகமா ஒரு அலமாரி வச்சிருப்பாங்க. அந்த அலமாரியை திறந்து என்னென்ன வச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது இவங்க அம்மா கஷ்டப்பட்டு சிக்கனப்படுத்தி ஒரு 2000 ரூபாயை சேர்த்து வச்சிருந்தாங்க. எதுக்கு? கிணறு வெட்டுறதுக்கு. அதை அவர் முடிக்கிறார். என் அம்மா வாழும் போதும் பாதி கிணற்றுக்கு சொந்தக்காரியாகத்தான் இருந்தால், இறந்த போதும் பாதி கிணற்றுக்கான பணத்தை தான் சேமித்திருந்தார். எவ்வளவு பெரிய விஷயம்! அம்மா என்றால் சாதாரணமான விஷயமா? லாசாரா தான் ரொம்ப அழகா சொல்வார், அம்மானா ஓ அம்மா என் அம்மாலாம் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே அம்மா தான். இங்க பாருங்க, நம்ம நண்பர்களின் அம்மாவும் நமக்கு நண்பர்கள் அம்மா தான், நம்ம நண்பர்களின் அப்பாவும் நமக்கு அப்பா தான். ஆனா கால மாற்றம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? நம் பிள்ளைகளின் நண்பர்கள் நம்மை அம்மா என்று அழைப்பதில்லை, ஆன்டின்னு கூப்பிடுறாங்க, அங்கிள்னு கூப்பிடுறாங்க. இப்ப காலம் எப்படி? நாம் நம் நண்பர்களுடைய அம்மாவே அம்மான்னு தான் கூப்பிட்டோம், அவர்களை அப்பான்னு தான் கூப்பிட்டோம். ஆனா அடுத்த தலைமுறை அம்மா அப்பா என்பதிலிருந்து விலகி அங்கிள் ஆன்டி என்கின்ற கால மாற்றத்திற்கு மாறிவிட்டார்கள் என்றால் அவர்கள் இதயத்திற்குள்ளே அன்பை பதிவு செய்ய மறந்து போனது யார்? நாம் தானே. அம்மா என்பது எவ்வளவு உயர்வான விஷயம் என்பதை அடுத்த தலைமுறைக்குள்ளே நாம் தான் பதிவு செய்யாமல் விட்டிருக்கிறோம். இதை இந்த புத்தகம் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. என் இனிய நண்பர்களே, அம்மா என்றால் சாதாரணமான விஷயம் இல்லை. சமீபத்திலே நடந்த ஒரு சம்பவம் நான் முடிச்சிருவேன். ஆஸ்திரேலியாவில் கேத்தே ஒக் டேவிட்னு ஒரு அம்மா, கணவன் மனைவியா இருக்கிறாங்க. 10 வருஷமா குழந்தைகளே இல்லை. அவங்க போகாத டாக்டர் இல்லை, வேண்டாத கடவுள் இல்லை, ப்ரேயர் பண்ணாத சர்ச் இல்லை, எவ்வளவோ அலைஞ்சு பார்த்துட்டாங்க, குழந்தையே பிறக்கல. 10 வருஷம் ஆச்சு. நான் இறைவன் அருளால 10 வருஷம் கழிச்சு அந்த அம்மா கர்ப்பமுற்றுறாங்க. இப்போ மருத்துவமனைக்கு போறாங்க. போய் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு டாக்டர் சொன்னார், உங்களுக்கு 2 குழந்தைங்க அப்படின்னார். உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். 10 வருஷம் கஷ்டப்பட்டு குழந்தை இல்லையே நீ ஏங்கணும், 2 குழந்தைகள் பிறக்க போது, நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. சரிங்க அப்படின்ட்டு டாக்டர் என்னெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் அவங்க பின்பற்றினாங்க. மருந்து சாப்பிட்டாங்க, உட்காரக்கூடாதுன்னா உட்காரல, குப்புற படுக்க கூடாதுன்னா படுக்கல, எவ்வளவு தூரம் நடக்கணும், எல்லாமே டாக்டர் சொன்ன எல்லாத்தையுமே கரெக்டா ஃபாலோ பண்ணாங்க. எல்லா கோயிலையும் போய் வேண்டுனாங்க, எல்லாத்துக்கும் நேர்த்திக்கடன் வச்சாங்க. 7வது மாசத்துல இடுப்பு வலி வந்துருச்சு. இப்போ ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் கணவர் சேர்த்துட்டார். இந்த அம்மாவுக்கு சிசேரியன் செய்கிறார்கள், 2 குழந்தை. இப்போ மருத்துவர் வந்து சொல்றார், அம்மா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி ஒரு கெட்ட செய்தி. என்ன டாக்டர்? என்ன? உங்களுக்கு பிறந்த 2 குழந்தைகள், ஒன்று ஆண் குழந்தை ஒன்று பெண் குழந்தை. பெண் குழந்தையை காப்பாத்திட்டோம், ஆண் குழந்தையை காப்பாற்ற முடியல, பிறக்கும் போதே அது இறந்துருச்சு. அந்த அம்மாவுக்கு தாங்க முடியல அந்த சோகம், இந்த துயரத்தை அவங்களால ஏத்துக்கவே முடியல. இறந்து போன குழந்தைய என்கிட்ட கொடுங்க டாக்டர் அப்படின்னாங்க. இறந்து போன ஆண் குழந்தைய அவங்க கிட்ட கொடுத்துட்டு எல்லாம் கதவை சாத்திட்டு போயிட்டாங்க. நம்ம தன் நெஞ்சிலே படுக்க வச்சுக்கிட்டு ஏங்கி அழுதாங்க. அந்த குழந்தைய தட்டி கொடுத்துக்கிட்டே, ஏண்டா நீ செத்து போன, ஏன் அம்மாவை பார்க்காம கூட போயிட்ட, உனக்கும் சேர்த்து தானே மருந்து சாப்பிட்டேன், உனக்கும் சேர்த்து தானே எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்தேன், உனக்கும் சேர்த்து தானே நான் எல்லா சர்ச்சிலையும் போய் ப்ரேயர் பண்ணேன், ஏண்டா உன்னையும் பார்க்கத்தானே அம்மா ஆசையா இருந்தேன், ஏண்டா என் முகத்தை கூட பார்க்காம ஏண்டா போயிட்ட, அவ்வளோ பாவம் நான் செஞ்சுட்டேனான்னு ஏங்கி அந்த குழந்தையை நெஞ்சிலே போட்டு தட்டி கொடுத்து கொண்டே அழுதார்கள். 2 மணி நேரம் கழிச்சு அவங்க நெஞ்சிலே ஒரு ஸ்பரிசம். என்னன்னு பார்த்தா அந்த குழந்தையுடைய மூச்சு மெல்லிசாக அவங்க கழுத்துல பதியுது. கத்துறாங்க, டாக்டர் டாக்டர் என் குழந்தைக்கு மூச்சு வருது. எல்லா டாக்டரும் ஓடி வந்து அந்த குழந்தையை இன்குபேட்டருக்குள்ள வச்சாங்க. 6 மணி நேரம் கழித்து அந்த ஆண் குழந்தை உயிர் பிழைத்தே விட்டது. ஒரு தாயின் கருணை, ஒரு தாயின் அன்பு, ஒரு தாயின் நம்பிக்கை இறந்து போன உயிரை கூட உலகத்தில் பிழைக்க வைக்க முடியும் என்றால் இந்த எழுத்துக்களை பதிவு செய்திருக்கிற புத்தகமும் அம்மா மாதிரிதான். நமக்குள்ளே இருக்கிற துயரங்களை எல்லாம் ஆற்றக்கூடிய சக்தி ஒவ்வொரு புத்தகத்திற்கும் இருக்கிறது. புத்தகம் புதையல், அதை தோண்டி பார்க்க யாருக்கெல்லாம் தெரிகிறதோ அவர்கள் மிகப்பெரிய அறிவின் செல்வந்தர்களாக வளருவார்கள் என்று சொல்லி அமெரிக்கால ஒருத்தர் ஒரு சலூன் கடைக்காரர்கிட்ட முடி வெட்ட போயிருக்கிறார். அவர் ஒரு 10 நிமிஷம் முடி வெட்டிட்டு $100 கேட்டிருக்கிறார். இவர் கேட்டார், ஏன்பா 4 முடியை வெட்டுறதுக்கு $100? அப்ப அவர் பதில் சொல்லியிருக்கிறாரு அந்த கடைக்காரரு, வெட்டுன முடிக்கு காசு இல்ல, வெட்டாம அழகா உன் தலையில விட்டு வச்சிருக்கேன் பாத்தியா, அந்த முடிக்குத்தான் $100. என் இனிய நண்பர்களே, ஒரு எழுத்தாளர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் என்றால் அவர் என்ன எழுதியிருக்கிறார் என்பதற்காக அந்த புத்தகம் பாராட்டப்படுவதில்லை. எதையெல்லாம் எழுதாமல் விட்டாரோ அதற்காகத்தான் அந்த புத்தகம் கொண்டாடப்படுகிறது. ஒரு பேச்சாளனும் அப்படித்தான்.
ஒரு பேச்சாளன் என்ன பேச தெரிந்திருக்கிறான் என்பதை விட எதை பேசக்கூடாது என்று தெரிந்திருக்கிறதோ அவன்தான் சிறந்த பேச்சாளன். அந்த பேச்சுதான் உள்ளத்தை தொடுகின்ற பேச்சாக இருக்கும் என்று சொல்லி, என்னுடைய பேச்சிலே ஏதாவது பிழை இருந்தால் அது என்னுடையது, ஏதாவது நிறை இருந்தால் முத்துலிங்கம் போன்ற தமிழ் சான்றோர்கள் எனக்கு தந்தது என்று சொல்லி புத்தகங்களை காசு கொடுத்து வாங்குங்கள், புத்தகத்திற்காக சிறிது நேரம் செலவழியுங்கள், உங்கள் குழந்தைகளுக்கும் புத்தகத்தை சாப்பாட்டை போல அன்போடு பரிமாறுங்கள் என்று சொல்லி புத்தகங்களை நேசிப்போம், அதிலே உள்ள எழுத்துக்களை வாசிப்போம், உயர்ந்த சிந்தனைகளையே சுவாசிப்போம் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.